நாம ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்கழுக்குன்றம் இடத்துக்கு வந்திருக்கோம். மலை மேலே இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயில், கீழே இருக்கிற திரிபுர சுந்தரி அம்மன் கோவில், அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் இந்த அதிசய குளம், இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கணேஷ்குமார். இது ஜிபிஆர் ஃபோட்டோகிராஃபி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் விநாயகரை கும்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். இந்த விநாயகர் சிலை பாருங்கள், கீழே மலை அடிவாரத்தில் ஒரு கல் மண்டபத்துக்கு நடுவில் எவ்வளோ அருமையாக இருக்குது. அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த முகப்பில் இருக்கிற சிவலிங்கத்தையும் வணங்கிட்டு நாம் அப்படியே உள்ளே போனோம்னா நுழைவு சீட்டாக ரூபாய் 2 கட்டணம் செலுத்திட்டு நம்ம அங்கேருந்து மலையேற ஆரம்பிக்கலாம். சுமார் 500க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் ஏறி தான் நாம் இந்த மலை மேலே இருக்கிற வேதகிரீஸ்வரரை பார்க்க போகிறோம். படிக்கட்டுகள் ஏறும்போதே அதோட வியூக்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கிற அமைப்பு ஒரு தனி சிறப்பு. நிறைய இடத்துல செங்குத்தாக இருக்குது படிக்கட்டு, அது ஏறுறதுக்கு ரொம்பவும் சிரமமாக தான் இருக்குது. நான் முன்னமே சொன்ன மாதிரி சுமார் 500 படிக்கட்டுக்கு மேலே இந்த கோயிலில் இருக்குது. நம்ம ஏறி வர பாதையில் சுற்றிலும் இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு ரம்யமான சூழல் நிலவிட்டுருக்கு. கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் நம்ம காலையிலேயே ஏற ஆரம்பித்ததால் ஒன்றும் பெருசாக சிரமம் தெரியாது. அப்படியே நம்ம மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கணும். இந்த இயற்கை சூழலில் இந்த மரத்தோட பிரமிப்பான ஒரு காட்சியை பாருங்கள். அது வாழணுன்ற எண்ணத்தில் அந்த வேர் மண்ணை பிடிச்சு எவ்வளோ ரம்யமாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த படிக்கட்டுகளை பாருங்கள், எவ்வளோ செங்குத்தாகவும் ஒரே சீராக அமைச்சிருக்காங்க. ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தாலும் ஏறி போனால் தான் நம்ம சாமியை தரிசனம் பண்ண முடியும். கூட்ட நெரிசலான நேரத்தில் இந்த பாதை வழியாக தான் கீழே இறங்குவாங்க. இந்த இடத்துலேருந்து நாம் அந்த திருக்கழுக்குன்றம் கிராமத்தை அப்படியே பார்த்தோம்னா என்ன ஒரு அற்புதமான காட்சி. இது நம்ம ஏறி வந்த பாதை. இந்த இடத்துல அருள்மிகு கம்பா நதி ஆலயம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் இருக்குது. உள்ளே பாருங்கள், சிவனை ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் மார்க்கண்டேயன். இந்த கோயிலுக்கு மார்க்கண்டேயனும் சிவனை வேண்டினதாக ஒரு வரலாறு இருக்குது. அவ்வளோதாங்க, நாம் மலை உச்சிக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாகிருச்சு, அதனால தான் எக்ஸ்போசர் ஏறி இறங்குது. நாம் அதை வந்துட்டோம் மலை உச்சிக்கு. இங்கேருந்து அப்படியே மேலே ஏறினோம்னா இதுதான் கோயில். இந்த கோயிலில் இருக்கிறவர் தான் வேதகிரீஸ்வரர். நம்ம மேலே இருந்து அப்படியே இந்த கோயிலை ஒரு 360 டிகிரி வியூவில் சுற்றி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கோயிலோட அழகு. கோயிலோட மதில் சுவர் இது. நாங்கள் வந்த இடத்துல ஒரு குரங்கு நாங்கள் வச்சுருந்த மோரை கேட்டுச்சு, கொடுத்தோம். அது பாருங்கள், பாட்டிலோடு குடிக்க தெரியல, கீழே ஊற்றி அதை குடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, எடுத்து கொடுக்கலான்னு எடுக்கும்போது அது எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. மேலே போயிட்டு திருப்பி அங்கே வச்சு எல்லோரும் மேலேயும் அபிஷேகம் பண்ணிருச்சு.
அவ்வளோதான். அங்கேருந்து ஓடி போச்சு. அவர் வந்து அந்த குரங்கு வந்து அந்த ஊற்றின மோரை வந்து குடிச்சிட்ருக்காரு. சரி, அப்படியே நாங்கள் கையில் இருந்து ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தோம். அது எவ்வளோ அழகாக உரித்து சாப்பிடுது பாருங்கள். கோயிலுக்கு உள்ளே இருக்கிற மதில் சுவரில் சுற்றிலும் நிறைய சிற்பங்கள் புடைச்சிருக்காங்க. அதில் இது யானையா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவர் வந்து முருகர் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கிறாரு. அந்த கோயிலோட பிரகாரத்தில் இருக்குது இந்த சிலைங்கள்லாம். ஒரு தூணுலேயும் மிக அருமையாக சிலை வடிச்சிருக்காங்க. இது பலிபீடம், கொடிமரம். இந்த கோயிலில் நந்தி கிடையாது. பொதுவாக சிவன் கோவில்களில் மூலவருக்கு எதிரே நந்தி இருக்கும். ஆனால் திருக்கழுக்குன்றம் மலை கோவிலில் கருவறைக்கு எதிரே நந்தி கிடையாது. வேதங்களே மலையாக இருப்பதால் நந்தி பகவான் மலையடி வாரத்திலேயே தங்கிவிட்டதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதுதான் கோயில் வேதகிரீஸ்வரர். நாம் இங்கிருந்து பார்க்குற இடம்தான் சங்கு தீர்த்த குளம். பாருங்கள், ஒரு தூண்லேயும் ஒரு சிற்பங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இவர் விநாயகர், பதஞ்சலி முனிவர், இந்த கல் தூண்களை பாருங்களேன். இந்த கல்லாலேயே மணி செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மணி முழுக்க கல்லாலேயே வந்து அந்த மணியை வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் தமிழர்கள் சிற்பக்கலைக்கு ஒரு மகுடமான ஒரு விஷயம் இது. மலையடிவாரத்தில் உள்ள இந்த குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வலம்புரி சங்கு பிறக்கிறது. உலகிலேயே இங்கு மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்கும். இந்த சங்கு பிறக்கும்போது குளத்தில் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பும். இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சங்குகள் அனைத்தும் மலைக்கோவிலில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இது வந்து நம்ம வெளிப்புறம் இருக்கிற கோபுரத்திலிருந்து அந்த திருக்கழுக்குன்றம் கிராமத்தை அப்படியே ஒரு 360 டிகிரி கோணத்தில் முழுமையான ஒரு வியூ பார்க்கலாம். இவங்க 2 பேரும் என்னோட நண்பர்கள். நித்யானந்தம், கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய உயிர் நண்பர்கள். இதுதான் வந்து அந்த அம்மன் கோவில். இந்த 5 கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கீழே போய் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். திரிபுர சுந்தரி அம்மன் கோயில்.
கிருதாயுகத்தில் சண்டன் சண்டாதி என்ற 2 கழுகுகளும், திரேதாயுகத்தில் சம்பாதி ஜடாயுவும், துவாபர யுகத்தில் சம்புகன் மச்சகந்தியும், இப்போது கலியுகத்தில் புஷ்பன் விருத்தன் எனும் 2 கழுகுகளும் இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம். இதனாலேயே இதற்கு பட்சி தீர்த்தம் என்று பெயர் வந்தது. இங்க தினமும் 2 கழுகுகள் வந்து உணவு சாப்பிடணும் வரலாறு சொல்லுது. அதனால தான் இதுக்கு திருக்கழுக்குன்றம்னு பெயர் வந்தது. நாம் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிற பாதை வழியாக கீழே இறங்கி போகும்போது அங்கே ஒரு சித்தர் சமாதி இருக்குது. அந்த சித்தர் பேர் என்னன்னா சுப்பையா சுவாமிகள். இவர் வந்து இந்த கோயில்லையே வந்து ஜீவா சமாதி அடைஞ்சதாகவும், குகைக்கு போகிற படிக்கட்டுகள் எல்லாத்தையும் அவரே தன் திரு கையால் அமைச்சதாகவும் இங்கே ஒரு குறிப்பு இருக்குது. அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த குறிப்பு. இவர் தான் வந்து அந்த சுப்பையா சுவாமிகள். அவரோட படத்தை வச்சு இங்கே ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இக்கோவில் பல்லவர், சோழர் மற்றும் பாண்டியர் காலத்து கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. மலை கோவிலில் உள்ள ஒரு குடவரை கோவில் பல்லவர் காலத்தை சேர்ந்தது. பல்லவன் காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு கல்மண்டபம் உள்ளது. இது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட குடவரை கோயில். இதில் உள்ள சிற்பங்கள் 1400 ஆண்டுகள் பழமையானவை. இங்குள்ள மலையில் ஏராளமான மூலிகை செடிகள் உள்ளதால் இங்கு வீசும் காற்று உடலுக்கு மிகவும் நல்லது. அதனால்தான் இதை ஔஷதகிரி, மருந்து மலை என்றும் அழைப்பார்கள். மலை மேலே இருக்கிற சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. இங்கே இருக்கிற சிற்பம் எல்லாமே பல்லவர் காலத்து கலைநயத்தை சொல்லுது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லை வரப்போகிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த திருக்கழுக்குன்றம் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த திருக்கழுக்குன்றம் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைவ குருவர்களில் ஒருவரான மாணிக்கவாசகர் இங்கு வந்து இறைவனை பாடியுள்ளதாக ஒரு வரலாறு உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.